எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லாருக்குமே ஜில்லுன்னு நல்லா கூலாக தான் சாப்பிடணும் இல்லைனா குடிக்கணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 சூப்பரான சம்மர் ஸ்பெஷல். ஒன்று வந்து கட்பட் ஐஸ்கிரீம், இன்னொன்று வந்து ஷிகன்ஜபீன். பேர் கேட்கும் போது வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஸோ வாங்க இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆப்பிள் எடுத்து இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்து ஒரு வாழைப்பழத்தை நறுக்க போகிறேன். இதையும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வைங்க. கொஞ்சம் பச்சை திராட்சை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பாதியாக கட் பண்ணுறேன். ஐஸ்கிரீம் அசெம்பிள் பண்ணலாம். இந்த மாதிரி உயரமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போடுங்க. அடுத்து ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம். கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் வாழைப்பழம், திராட்சை, கொஞ்சம் நறுக்கிற முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை கொஞ்சம் போடுங்க. அடுத்து ஒரு ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டு மேலே கொஞ்சம் வேக வச்ச சேமியா ஆட் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஜெல்லி போடணும். இந்த ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு ராயல் ஃபலூடா ரெசிபியில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போடுங்க. கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, கடைசியாக ஒரு பெரிய ஸ்கூப் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வச்சு கிளேஸ்ட் செர்ரி வைங்க. அவ்வளோதாங்க, கட்பட் ஐஸ்கிரீம் இப்போ ரெடி. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷர்பத் செய்ய முதல்ல சிரப் செய்யணும். சாஸ்பேனில் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. நான் 250 ml கப் யூஸ் பண்ணுறேன். அடுத்து 2 கப் சர்க்கரை போடுறேன். சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் இதில் புதினா சேர்க்கலாம். இதை நான் காம்போட தான் அங்கே சேர்க்குறேன். இந்த மாதிரி செய்யறதுனால சிரப்புக்கு நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா போட்டு 2-3 நிமிஷம் ஆனதும் இதில் 1/4 கப் வினிகர் ஊற்றுங்க. இதை 20 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போதான் திக்கான சிரப் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ கன்சிஸ்டன்சி சரியா இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி ஆற விடுங்க. அடுத்து இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான வெள்ளரிக்காயை துருவணும். வெள்ளரிக்காயோட தோலை சீவிட்டு துருவுங்க. இப்போ ஷிகன்ஜபீன் அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உயரமான கிளாஸில் 2 டீஸ்பூன் துருவன வெள்ளரிக்காய், ஃப்ரெஷ் புதினா இலை, செஞ்ச சிரப் கொஞ்சம் ஊற்றுங்க. இன்னைக்கு நான் 2 விதமாக இந்த ட்ரிங்க்கை செய்ய போகிறேன். ஒரு கிளாஸில் வெறும் தண்ணியும் இன்னொரு கிளாஸில் சோடாவும் ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான விதத்தில் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சோடாவையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
கடைசியாக ஒரு துண்டு வெள்ளரிக்காய் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரெண்டு அருமையான சம்மர் ஸ்பெஷல்ஸ் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.